நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு ஃபேப்ரிக் பார்க்கும்போது ரொம்ப ஹேரியா ப்ரொக்ரூடிங் ஃபைபர்ஸ் அதிகமாகவும் ஒரு மாதிரி மொசு மொசுன்னு தெரியுது. இந்த ஹேரி எஃபெக்ட் எதனால் வருது, இதை என்னென்ன ஸ்டேஜில் நம்ம ஸ்டெப் எடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹேரினஸ் அப்படின்னா யான் நமக்கு தெரியும், ஸ்பன் யான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபைபர்ஸு ட்விஸ்ட்னால நம்ம முறுக்கி அதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். ட்விஸ்ட்டு தான் அங்கே ஹோல்டு பண்ணிருக்கு. இப்போ இதனுடைய ஷார்ட் ஃபைபர்ஸுடைய எட்ஸ் எல்லாமே பேரலாக ஃபைபரில் கரெக்டாக ஓரியன்ட் ஆகி அது ஃபைபரில் உட்காந்துருந்ததுன்னா நமக்கு இந்த ஹேரி எஃபெக்ட் கம்மியாக தெரியும். அப்படி இல்லாமல் இந்த எண்ட்ஸ் ஃபைபருடைய எண்ட்ஸ் எல்லாமே வெளியே நீட்டிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு பார்க்கறதுக்கு ஹேரியா மொசு மொசுன்னு தெரியும். இந்த ஹேரினஸ் எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன ஸ்டெப் எடுத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்பின்னிங். ஸ்பின்னிங்கில் நம்ம மிக்சிங் அப்பயே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபைபர்ஸ் கண்டென்ட், எஸ்எஃப் கண்டென்ட் அப்படிம்பாங்க. இது கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஷார்ட் ஃபைபர்ஸ் ரொம்ப அதிகமாக போட்டிங்க அப்படின்னா லாங் ஃபைபர்ஸும் ஷார்ட் ஃபைபர்ஸும் மிக்ஸ் ஆகும்போது நமக்கு அதிகமான ஃபைபர் எண்ட்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதனால ப்ரொக்ரூடிங் ஃபைபர்ஸ் அதிகமாக தெரியும். அப்போ ஷார்ட் ஃபைபர்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம மிக்சிங் செலக்ட் பண்ணணும். ஷார்ட் ஃபைபர்ஸ்னால் என்ன அப்படின்னா ஃபைபருடைய ஸ்டேபிள் லென்த் லெஸ் தென் ½ இன்ச், ½ இன்ச்சுக்கு கம்மியாக அதோட ஸ்டேபிள் லென்த் இருக்கிறது எல்லாமே ஷார்ட் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங்கில் லோ ட்விஸ்ட், அதாவது உங்களுக்கு தெரியும் ட்விஸ்ட்டு தான் இந்த ஷார்ட் ஃபைபர்ஸ் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு, ஒன்று சேர்த்து ஒரு யானை வச்சிருக்கு. இந்த ட்விஸ்ட் கம்மியாச்சு அப்படின்னா அந்த ஹோல்டு கம்மியாயிடும். அந்த ஹோல்டு கம்மியாகும் போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஃபைபர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர ஆரம்பிச்சு ப்ராசஸிங் மற்ற வெட் ப்ராசஸிங்லாம் பண்ணும்போது வெளியே நமக்கு ஹேரியாக மொசு மொசுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ட்விஸ்ட் மினிமம் ட்விஸ்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ட்விஸ்ட் கம்மியாக மெயின்டைன் பண்ணால் நம்ம ஹேரினஸ் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைபர் குவாலிட்டி மிக்சிங் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மைக்ரோனியர் வேல்யூ, ஸ்ட்ரென்த்து, மெச்சூரிட்டி இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா ஃபைபர் மட்டும் இல்லை, ஸ்பின்னிங் ப்ராசஸ்லையும் பீட்டிங் அந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபைபர் டேமேஜ் ஆகி, அதாவது ஏற்கனவே ஷார்ட் ஃபைபர் இருக்கும், இந்த லாங் ஃபைபர்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து மெச்சூரிட்டிலாம் இல்லை அப்படின்னா ப்ராசஸில் பிரேக் ஆகி அது ஷார்ட் ஃபைபர்ஸாக ஆகிடும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபைபர்ஸுடைய கண்டென்ட் அதிகமாகிறதுனால நமக்கு ஹேரி லுக் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யான் பண்ணிட்டு நம்ம வைன் பண்ணும்போது ப்ராப்பர் வேக்சிங் கொடுக்கணும். இம்ப்ராப்பர் வேக்சிங் கொடுத்தோம்னா அதனால ஃப்ரிக்ஷன் டெவலப் ஆகி ஃப்ரிக்ஷன் ஆக பார்த்தீங்கன்னா ஃப்ளப்ஸ் ஜென்ரேட் ஆகி ஹேரியே வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ ப்ராப்பரான வேக்சிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோம்பிங் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாயில் பர்சன்டேஜ், அதாவது அதுலேருந்து கோம் பண்ணி சீவி கரெக்டாக ஓரியன்ட் ஆகக்கூடிய ஃபைபர்ஸ் ப்ளஸ் ஷார்ட் ஃபைபர்ஸ்லாம் வெளியே எடுக்கணும். இந்த நாயில் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட லெவலில் கரெக்டாக இருக்கணும். அது நம்ம கம்மியாக தான் நாயில் பர்சன்டேஜ் எடுத்தோம் கோம்பிங்கில் அப்படின்னா ஹேரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்கர் ஸ்பின்னிங் ட்ரையாங்கிள், அதாவது ஃபைபர் நம்ம ரிங் ஃப்ரேமில் வெளியே ஸ்பின் ஆகுது இல்லைங்களா, அந்த ரிங்கில் ஸ்பின் ஆகி ட்விஸ்ட் இன்செட் ஆகும். அந்த இடத்துல வரக்கூடிய ஸ்பின்னிங் ட்ரையாங்கிள் பெருசாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஹேரினஸும் அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்பின்னிங் ட்ரையாங்கிளை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் செட்டப் போட்டீங்க அப்படின்னா ஸ்பின்னிங் ட்ரையாங்கிள் கம்மியாகி உங்களுக்கு ஹேரினஸ் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிட்டிங் எப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன், அதாவது யானுக்கும் நீடிலுக்கும் ஃப்ரிக்ஷன் அதிகம் வராத மாதிரி ப்ராப்பரான லூப்ரிகேட்டிங், வேக்சிங் இதெல்லாம் பண்ணணும். யானுடைய டென்ஷன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூஸ் நிட், அதாவது ஃபேப்ரிக் ரொம்ப லூஸாக நெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் போராசிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது ஈஸியாக லிக்கர்லாம் உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அப்படி வெளியே வரும்போது இருக்கும்போதுனா அது லிக்கர் போய் ஒவ்வொரு டைமும் அடித்து உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸை அப்படியே வெளியே கொண்டு பிடிங்கிட்டு வர ஆரம்பிக்கும். வரும்போது பார்த்தீங்கன்னா ஹேரியாக தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்.
ப்ராசஸிங்கில் வந்து ஒன்ஸ் வந்து ஃபேப்ரிக் வந்து ப்ராசஸ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப ரீப்ராசஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹேரி லுக் வந்து அதிகமாகி மொசுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையரில் வந்து ப்ளோயருடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஹாட் ஏர் வச்சு ப்ளோ பண்ணீங்க அப்படின்னா வந்து ஷார்ட் ஃபைபர்ஸில் வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். ப்ளஸ் வந்து ப்ராப்பராக ஓரியன்ட் ஆகாதக்கூடிய ஃபைபர்ஸ் வந்து வெளியே எடுத்துகிட்டு வரும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேப்ரிக்குடைய சர்ஃபேஸ் வந்து ஹேரியாக தெரிய ஆரம்பிக்கும். அது இல்லாமல் ஃபினிஷிங்கில் வந்து ஷூ காம்பேக்டிங், அதாவது ஃபெல்ட் காம்பேக்டிங் போட்டிங்கன்னா இது வந்து ஹாட் அயனிங், அதாவது ஃபெல்ட் வந்து ஃபேப்ரிக் மேலே ப்ரெஸ் பண்ணி சர்ஃபேஸை அமுத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஹேரியாக இருக்கிறது கூட கொஞ்சம் உள்ளே போய் அமுந்து ஹேரினஸ் லுக்கும் வந்து கம்மியாக தெரியும். நான் ஷூ காம்பேக்டிங் பண்ணீங்க அப்படின்னா இந்த அமர்றது வந்து இந்த எஃபெக்ட் வந்து வராதனால ஏற்கனவே ட்ரையிங்க்கு அப்புறம் என்ன ஹேரி தெரியுதோ அது அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஷூ காம்பேக்டிங் பண்ணாமல் ஃபெல்ட் காம்பேக்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துருச்சு ஹேரியாக இருக்குது, இது எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா கிரே ஃபேப்ரிக்கை வந்து சிஞ்சிங் பண்ணிக்கலாம். ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஞ்சிங் பண்ணலாம். அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது பயோவாஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹேரி வந்து ரிமூவ் பண்ணிடும், சர்ஃபேஸ் வந்து கிளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் செட்டிங் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் வந்து ஒன்ஸ் நெட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நெட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்லி வந்து சிஞ்சிங் அண்ட் பயோவாஷ் தான் ஒரே இது. சப்போஸ் யானாக இருக்குது அப்படின்னா ஃபேப்ரிக் வந்து டைட்டாக நெட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஃபேப்ரிக் டைட்டாக நெட் பண்ணோம்னா இந்த இஷ்யூஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.